வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்றைக்கி என்ன டே அப்படின்னா, இன்றைக்கி February 6th அண்ட் இன்றைக்கி விடாமுயற்சி மூவி வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த மூவிக்கு நான் போகிறேன். ஸோ அந்த vlog தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜப்பானில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸாகவே இருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே ஜப்பானில் வந்து ரிலீஸ் ஆகாது. நல்ல பெரிய கேஸ்ட்டாக இருக்கணும், பெரிய டிடெக்டர்ஸ் மூவி, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற செலக்டிவான தமிழ் மூவிஸ் தான் வந்துட்டு இங்கே ஜப்பானில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ விடாமுயற்சியும் அந்த மாதிரி ஒரு மூவி தான் அப்படிங்கிறதுனால அஜித் சாரோட மூவி இல்லையா, ஸோ அதனால இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படியே பெரிய தமிழ் படங்கள் இங்கே ரிலீஸ் ஆனாலுமே ரிலீஸிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்காது. ஒரு நாள் வந்து லேட்டாக இங்கே ஜப்பானில் நிறைய வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இந்த வாட்டி விடாமுயற்சி மூவி வந்து பார்த்திங்கன்னா February 6th ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன்றைக்கி ஷோ வந்து பார்த்திங்கன்னா 8 PM ஷோ இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் ஃபேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து மாற்ற முடியாது. அஜித் ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதும், அண்ட் விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு அஜித் ஃபேன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதும் அது யூஸ்வலாக இருக்கிறது தான். நான் காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அஜித் சார் ஃபேனு, விஜய் சார் ஃபேன், அந்த மாதிரியெல்லாம். பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா எந்த மூவிக்கு ஸ்டோரி நல்லா இருக்கோ ஆப்வியஸாக அதுக்கு தான் வந்து எல்லா மக்களும் போவாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்குமே இங்கே இருந்துச்சு. அண்டு மெயினாக இங்கே ஜப்பான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிலீஸ் ஆகிற மூவிஸே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமும் இருக்குது. ஸோ அதுக்காக இன்றைக்கி கிளம்பிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகலை. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், Thursday தான் வந்து மூவி ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ 8 PM ஷோ அப்படிங்கும்போது மூவி முடிகிறதுக்கு 10:30, 11 ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு 12 ஆயிரும். ஸோ லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கும் சரி கிட்ஸுக்கும் ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் தனியாக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா காலேஜில் இந்த மாதிரி போனது கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஃபேமிலி அது இதுன்னு அப்படியே மாறியாச்சு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கேர்ள்ஸ் மட்டுமே வந்து ஒரு அவுட்டிங்காக பிளான் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். இந்த மாதிரி விடாமுயற்சி மூவியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. காலையில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் அவ்வளோவா இல்லை. ஸோ நைட் 8 PM தான் ஷோ. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக ஈவினிங் போல் கிளம்பலாம். ஒன்று என்னென்னா இங்கே வந்து பயங்கரமாக குளிரிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஜர்க்கின்லாம் போட்டு கிளம்பணும், அவ்வளோதான். ஈவினிங் இப்போ ஆயிடுச்சு. கிருச்சியும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அவனுக்கு லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பப்ஸு வந்து செய்ய போகிறேன். பப்ஸு பேஸ்ட்ரி ஷீட் மாதிரி வாங்கிட்டு வர்றதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அண்டு இன்றைக்கி மூவிக்கும் போகிறனால பப்ஸ் மேபி ரெடி பண்ணனா அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செய்கிறேன். பப்ஸுக்கு வந்துட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கையோட சைடில் வந்துட்டு ஈவினிங் காஃபி, அதுக்கும் வந்து பால் வச்சுட்டேன். அண்ட் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தோசை மாவு இருக்குது. ஸோ அதனால் தோசை ஊற்றி சாப்பிட்ருவாங்க. அதுக்கு கிரேவி மாதிரி சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டேன். தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஊரில் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஹீரோஸோட படம், அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரேஸாகவே முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரிலாம் நிறைய மாறிட்டே வந்துட்ருக்கோம். பட் இருந்தாலுமே முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ரொம்பவே க்ரேஸாக இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம பிடிச்ச ஹீரோக்களோட படம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் பார்க்க முடியாது. மோஸ்ட்டாக வந்து அந்த ரசிகர் மன்றம் அதுலேருந்தே நிறைய டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து புக் ஆகிருக்கும்.
ஆனால் வந்துட்டு வெளிநாடுகள்லேருந்துலாம் நிறைய பேர் பார்த்துட்டு அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அப்போ சரி வெளிநாட்டில் போனால் ஈஸியாக பார்க்கலாம் போல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. இப்போ நான் வந்துட்டு ஜப்பானுக்கு வந்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரேஸ் வந்து இங்கே வந்த புதுசில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த ஃபேமிலி, இந்த கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரியாலிட்டி நமக்கு புரிய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி ஒரு க்ரேஸ் இல்லை. ஆனால் மெயினாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கான ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே குயிக்காக ரிவ்யூஸ்லாம் வந்து வந்துடுது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா எங்களோட ஷோவே வந்து இப்போ ஜப்பான் டைமில் 8 PM அப்படின்னா இந்தியா டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30 5 PM ஆயிருக்கும். இந்தியாவிலேயே ஒரு 2-3 ஷோஸ் வந்து ஓடி இருக்கும் இந்த டைமில். ஸோ அதனால் அதுக்குள்ளார ரிவ்யூஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருது. அது எங்களுக்குமே ரீச் ஆகிடுது. என்ன தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாலுமே எனக்கு ரிவ்யூஸ் அதுக்குள்ளே தெரிஞ்சிருது. ஏன்னா மற்ற ஊர்கள்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து அப்டேட்ஸ் வந்து அவ்வளோ குயிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து இப்போ கிளம்புற வேலை மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ குயிக்காக போயிட்டு நான் கிளம்புறேன். ஸோ இப்போ கிளம்புனா டைம் கரெக்டாக இருக்கும். ஈவினிங் இப்போ வந்து 6:30 போல் ஆகுது. கிருஷிவுக்கு வந்து இங்கே வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் அதுக்காக இருக்குது. ஸோ அவனை ப்ராக்டிஸில் விட்டுட்டு அவங்க அப்பா அதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ கிளம்புனா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ட்ரெயின் இல்லை, பஸ் மாற்றி ட்ரெயின் மாற்றி போகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, எது சீக்கிரமாக ரீச் ஆகுதோ அதில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறேன். ஸோ இதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. ஒரு ஓவர் கோட் மாடலில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, போகிற வழியில் நெசிகாசாய் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மீட் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து அப்படியே போயிடலாம் அப்படின்னு. ஸோ வாங்க போகலாம். பப்ஸுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, டன் கிளம்பலாம். கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. ஸோ 7 மணிக்கே நல்லா இருட்டிடுச்சு. வாங்க குயிக்காக போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிட்டேன். பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இப்போ பஸ் போர்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hour கிட்ட ஆகும், 20 minutes to 1/2 an hour. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின். ஸோ ட்ரெயினும் போர்ட் பண்ணியாச்சு அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணியாச்சு. கடவுளே அஜித்தே ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்க்க போகிறோம் ஜப்பானில். ஆமாம், ஆனால் இதுக்கும் நாங்கள் டைமுக்கு தான் போகிறோம். அதனால தான் ட்ரெயின்லேயே நின்று பேசிட்டோம். ஆமாம், ஃபேமிலியெல்லாம் வீட்டில் விட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு. ஓகே, அடுத்து அவங்க போய் பார்ப்போம். போகலாம் அவ்வளோதான். மாலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே, இன்னும் 5 நிமிஷத்துல போகிறோம். ஆமாம், போகணும். ஓகே, வந்தாச்சு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை. என்னம்மா, என்ன படமோ. நல்லாவே இருந்தாலும் அப்படி தான் கலாய்ச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பாக நல்லா இருந்தாலும் சொல்கிறேன்.
தலை ஃபேன் இல்லையா? நம்ம எல்லா படம் போட முடியாது. விஜய் பற்றி போடுனா விஜய் படம். அரிகாத்தோ. இது என்ன அவ்வளோதான் போஸ்டரா? நான் வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரிடே வேற லெவலில் எப்படி எதிர்பார்ப்பீங்க? நல்லா பெருசா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம உள்ள போகிறோம். சரி போகலாம். டைமிங்க்கு வந்து வாங்க வாங்க டிக்கெட்டு போடணுமா? அதெல்லாம் முக்கியமாக இங்கே இருந்தாங்களே இவ்வளோ நேரம் தான் வந்துட்டாங்க. இங்கே ஜப்பானில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டோம். செம்ம என்ஜாய் பண்ணோம். படம் சூப்பர். படம் தாறு மாதிரி தக்காளி சோறு. எல்லாரும் தியேட்டரில் மட்டும் பாருங்கள், ஃபேமிலியோட போய் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. தலை சூப்பர் ஆக்டிங்கு. ஆமாம் திரும்ப நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோட வரலான்னு. இந்த பிளான் எல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. படம் நல்லா இருக்கு. சூப்பர் மூவி. ஜாப்பனீஸ்லாம் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு அஜித்தோ குமார்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், எல்லாருக்கும் நேம் கேட்டோம் தெரியுமா அப்படின்னு. அஜித்குமார் எல்லாருக்கும் தெரியுது. ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க மூவி. நிறைய ஜாப்பனீஸ். அது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நம்ம தமிழ் படத்தோட ஹீரோஸ்லாம் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்து பார்க்குறது, அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இவ்வளோ நிறைய ஜாப்பனீஸ் வந்து பார்த்தாங்க. ஆமாம், இந்தியன்ஸ் விட ஜாப்பனீஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. மேபி இது வந்து தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ நாளைக்கு நிறைய இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாரும் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் அந்த பார்க்குற வைப்புக்கு வராது. வைப்பு இல்லை, தியேட்டர் ரொம்ப சின்னது. கஷ்டப்பட்டு விசில் அடிச்சோம். மித்தபடி இப்போ குளிருது. நாங்கள் ட்ரெயினை பிடிக்க போனோம்ல. இவ்வளோ லேட் நைட்டில் குளிரில் வந்ததுக்கு செம்ம வர்த்து. சூப்பராக இருந்துச்சு படம். கொஞ்சம் இப்போ இந்த அஜித் ஃபேன்ஸோட இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது அஜித் ஃபேன்ஸோட ரிவ்யூஸ். இனிமே ஒரு ஃபேனும் அதே தான் சொல்ல இல்லை, இப்போ ஒரிஜினல் ரிவ்யூ வரும். சொல்லுங்க விஜய் ஃபேன். படம் வந்து சுமார் தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நம்பிராதீங்க. இதை நீங்கள் அப்படியே போடுவீங்களா? கட் பண்ணி எடிட் பண்ணி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப இந்த மாஸ் சீனு, அந்த ஹீரோயிக் என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு காமன் மேனாக எப்படி ஃபேஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டின அந்த விதம் நல்லா இருந்துச்சு. அதனால ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சேர்ந்து போய் பார்த்தா படம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், தனியாக போகிறத விட. ஆமாம், ஆனால் இந்த படத்துக்கு நாங்கள் இப்படி தனியாக வந்துட்டோம். ஆமாம், சரி பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டோம். ஆமாம், கடைசி ட்ரெயினை பிடிக்க போகலாமா? குளிர் தாங்க முடியல. வாங்கின பாப்கார்ன் சாப்பிட கூட டைம் இல்லை. அவ்வளோ ஒரே ட்விஸ்ட் படத்தில். அடுத்து என்ன வரும்? பாப்கார்ன் நல்லா இல்லதப்பல போய் சொல்லு. நம்பிராதீங்க. கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்ட கோயில். 1500 தான் பாப்கார்ன். படம் போட்டாங்கன்னு போடாமலே கொடுத்துட்டாங்க. இந்த டிக்கெட் காஸ்ட் சொல்லலையே. ஆமாம், ரிவீல் பண்ணிடுங்க நீங்களே. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் 4000 என்ன. ஆமாம், கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் தலைக்காக ஓகே, எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவரே நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போங்கன்ட்டாரு. ஐயோ, நல்ல நோட் படிக்க. டிக்கெட் ஸ்பான்சர். இது நல்லா இருக்கு. ஸோ இப்போ ட்ரெயின் ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. அண்ட் வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ் படம் ஜப்பானில் பார்த்தாச்சு. படம் நல்லா இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. வீக்கெண்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் மூவி வந்து ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி.